ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேரளாவில் இருக்கிற இது இன்னொரு பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன் டிவைன் நகர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போகலாம், எக்ஸ்ப்ளோர். இதான் அந்த டிவைன் நகர் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. சூப்பராக இருக்குது. சின்னதாக குட்டியாக தான் இருக்குது. இது ஒரு ஹால்ட்டு ரயில்வே ஸ்டேஷனுங்கிறதுனால மோஸ்ட்டாக ஒன்லி பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் தான் நிற்கும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ்லாம் நிற்காது. அப்படியே உள்ளே வந்தோடனே ஒரு குட்ஸ் ட்ரெயின் வருது. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஷனில் மொத்தமாகவே 2 பிளாட்ஃபார்ம்ஸ் தான். இந்த ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்படியே பூச்செடிலாம் வச்சு செமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல். இங்கேயே செட்டில் ஆகிடலாம் போல். சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது, அழகாக இருக்குது. மொத்தமாக இதுக்கு 2 குட்டி என்ட்ரன்ஸ் தான். அங்கே ஒரு என்ட்ரன்ஸு, அப்புறம் இங்கே ஒரு என்ட்ரன்ஸு. மெயின் என்ட்ரன்ஸ் இது. அவ்வளோதான். அமைதியாக இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன். செம்ம பிளேஸு ஃபார் ரயில் ஃபேனிங். பிளாட்ஃபார்ம் ஒன்லேயே இங்கே ஃபுல்லாக மரம் தான் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. க்ளீனாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷன். சூப்பராக இருக்குது. வேறு லெவல். அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், நான் ஒன்று தப்பாக சொல்லிட்டேன். இங்கே நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் மட்டும் ஹால்ட் இருக்குது. ஒன்லி ஆன் ஃப்ரைடே, சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். மற்ற டேஸ்லாம் கிடையாது. இங்கே கோச் நம்பர் 22 போட்டிருக்காங்க. மெயின்லி ஃபார் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ்க்காக. வாவ் வாவ் வாவ். இங்கே பாருங்கள், இந்த வீடை செமையாக இருக்குது. என்ட்ரன்ஸும் சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே பாருங்களேன், பூலாம் வச்சு, இங்கே சங்குப்பூலாம் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பூலாம், இந்த செடியெலாம் வச்சு, பிளாட்ஃபார்ம்லேயே மேலே வீடோட என்ட்ரன்ஸு. வேறு லெவல். ஆசம் ஃபீல். இப்படி இருக்கணும். அதே மாதிரி சேம் பிளாட்ஃபார்ம்லேயே இன்னொரு வீடும் இருக்குது. வீடோட என்ட்ரன்ஸு. இங்கே வீட்டு வாசலில் பாருங்களேன், பூச்செடிலாம் வச்சு சூப்பராக இருக்குது. குட்டியாக அழகாக இருக்குது. நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கேயே செட்டில் ஆகிடலாம் போல் இருக்குது. செம்ம ரயில் ஃபேனிங்கோட சூப்பர் பிளேஸ் இது. இப்போ பிளாட்ஃபார்ம் 2 சைடு நிற்கிறோம். இங்கேன்னு பாருங்களேன், இங்கேயும் சூப்பராக இருக்குது. இப்படியே இந்த ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி போனால் அப்படியே இந்த வாழை மரம், அங்கெல்லாம் செம்ம மரம், சூப்பராக இருக்குது. வேறு லெவல். அப்படியே நேச்சரோட அப்படியே பியூட்டி அட்மையர் பண்ணிகிட்டே இருக்கலாம். டிவைன் நகர் ரயில்வே ஸ்டேஷன் 14th March 1996 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பை ஸ்ரீ கே கருணாகரன், யூனியன் மினிஸ்டர் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா.
இதான் ட்ரெயின் டைமிங்ஸ் அட் டிவைன் நகர் ரயில்வே ஸ்டேஷன். மொத்தமாகவே 4 பேர்ஸ் ஆஃப் ட்ரெயின்ஸ் தான் நிற்குது. எர்ணாகுளம் குருவாயூர், அப்புறம் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ், தென் எர்ணாகுளம் பாலக்காடு மெமு, அப்புறம் எர்ணாகுளம் ஷொர்ணூர் மெமு, அப்புறம் எர்ணாகுளம் குருவாயூர் பேசஞ்சர். இந்த டிவைன் நகர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஷொர்ணூர் எர்ணாகுளம் லைனில் இருக்குது. இட் ஃபால்ஸ் அண்டர் திருவனந்தபுரம் டிவிஷன் ஆஃப் சதர்ன் ரயில்வேஸ். சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்புறம் வரும். அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு சாலக்குடி ரிவர் வரும். சாலக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினீங்கன்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்ப கிட்டக்க, சம் அரவுண்டு 30 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எர்ணாகுளம் பாலக்காடு மெமு போச்சு. அந்த மெமு ட்ரெயின் கிளம்பினோன்னா ஸ்டேஷனில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படியே இந்த டிக்கெட் கொடுக்குற ஆஃபீஸ், புக்கிங் ஆஃபீஸும் அப்படியே மூடிட்டு கிளம்பிட்டாங்க. மேபி அடுத்த பேசஞ்சர் ட்ரெயின் வரப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அமைதியான சூழலில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், சூப்பராக இருக்குது. அப்படியே நீங்கள் ரயில் ஃபேனிங்லாம் பண்ணணுன்னா ஒரு ஈவினிங் டைமில் டைம் பாஸ் பண்ணால் அப்படியே இங்கெல்லாம் வந்து உட்காந்துக்கலாம். சூப்பராக இருக்குது, யாருமே கேட்க மாட்டாங்க. நல்லா இருக்குது, ஜில் ஜில்லுன்னு காற்றுலாம் வரும். சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நேச்சரை. அப்படியே சன்செட்டில் இங்கே வாக்கிங் போனால் சூப்பராக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ப்ளெஷராக இருக்கும், ஜாய்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக இருக்குது, வேறு லெவல் ரயில்வே ஸ்டேஷன் இது, டிவைன் நகர் ரயில்வே ஸ்டேஷன். கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.